எனக்கு வெக்கம். ஆமா ஆம்பளை முகத்தை பாப்பா பாத்துவே சொல்லியாமா என்ன ஒரு தங்கச்சி ஐயா ஐயா அண்ணா
ஒரு சின்ன பாப்பா வந்து காலேஜ் முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுல இருக்கு. ஆமா காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமாமா உங்களுக்கு தெரியாது. ஏன் பாப்பா நாங்க சொன்னதான் தெரியும். ஐயோ என் பாப்பாளுக்கு கல்யாண ஆசை வந்து போச்சுடா. இப்ப எனக்கு கல்யாணம் வேணும். மாப்பிளை பார்த்து நான் விடணும். ஒரு பொண்ணா பிறந்த வயசுக்கு வந்து வீட்டுல துணி போட்டு படுத்துக்கூடாது. தலைமுறைக்கு அந்த பாவம் இல்லையா? அதனால எங்கெங்க லைன் விடுறோம். அது சும்மா என் ஃப்ரெண்டு சுமதி. யாருமா அது? என் ஃப்ரெண்டு சுமதி. சுமதி தானே? வேற யாருன்னா ஆமா ஆமா. இப்ப எனக்கு கல்யாணம் வேணும். கல்யாணம் மாப்பிள்ளை பாத்துக்கமா? மாப்பிள்ளை அழகு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பாத்துக்கமா? மாப்பிள்ளை பார்த்தாச்சா? ஆமாமா. யாரு மாப்பிள்ளை யாருன்னு கேக்குறியா? ஆமா லாரி ஓட்டுற மாப்பிள்ளை உனக்கு பாத்துக்கிறேன். யாரு? லாரி 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 ஓட்டுற டிரைவரா? டிரைவர் டிரைவர் யாரு கேளு. நீங்க சென்னையில போய் லோடி ஏத்துவாரு, அப்படியே திருச்சியில கொண்டாந்து இறக்குவாரு. ஏன்னா சென்னையில ஏத்துவாரு, திருச்சியில இறக்குவாரு. ஒரு சிங்கிள் வர ஒரு சிங்கிள் போ, ஒரு சிங்கிள் வர ஒரு சிங்கிள். என்ன இதுலேவா? பைபாஸ்மா இல்ல, அங்க போகும்போது லோடி ஏத்துவாரு, வரும்போது லோடி ஏத்துவாரு. ஓ, சென்னை டு மெட்ராஸ். ஆமா ரெண்டுமே ஒரே ஏரியா தான். அப்ப சென்னைனாலும் ஒண்ணுதான். ரைட்ல வந்து போச்சு. ஆமா சென்னை டு மெட்ராஸ். ஆமா லாரி ஓட்டுற மாப்பிள்ளை உனக்கு பாத்துக்கிறேன். என்ன லாரி ஓட்டுற டிரைவரா? ஆமா லாரி ஓட்டுற டிரைவர். லாரி ஓட்டுற டிரைவர். மாப்பிள்ளை வேணான்ற லாரி ஓட்டுற டிரைவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆம்பளை வராங்கன்னு பார்க்க மாட்டான். ஆம்பளை வரான்னு பார்க்க மாட்டான். பொம்பளை வராங்கன்னு பார்க்க மாட்டான். வரமான்னு பார்க்க மாட்டான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோவில் லாரியில பஸ்ல ஆறுல எப்படி இருந்தது? அப்படியே இப்படி இருக்கு சைடுல கைத லாரின்னு ஐஸ் விக்கிற மாதிரி சைடுல கட்டி வச்சிருப்பான். சைடுல இருக்கும். ஆமா இப்பெல்லாம் வண்டி காரணம் எப்படி அப்படிதான் கத்து இந்த மாதிரி வந்து போச்சு. எல்லாத்துக்கும் வச்சா ஆறணும். ஆனா 108க்கு வச்சான் பாரு. எப்படி பாப்பா? அப்படி கத்துனாதான் பேசணும். அப்படியே ஒய் 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 வச்சான். ஆமா அவன் அதே நினைப்போட வீட்டுக்கு வருவா. இது ரெண்டு ஆறு நினைச்சிட்டு இதை பிடிச்சா அப்ப லாரி ஓட்டுற மாப்பிள்ள வேணாமா? லாரி ஓட்டுற மாமா ஐ டோன்ட் லைக் இட். சரி இன்னும் ஒரு மாப்பிள்ள இருக்கிறாரு ஆட்டோக்கார மாப்பிள்ள. ஆமா ஆட்டோ ஓடுற மாப்பிள்ள உள்ளாமா? அவரு வேண்டாம். அவரு வேணாமா? பாப்பா போலீஸ்கார மாப்பிள்ள கவர்மெண்ட் ஜாப் உனக்கு மாப்பிள்ள பாத்துட்டேன். யாரு? போலீஸ்கார மாப்பிள்ள. ஆமா ஏன்னு கேளு. நீங்க 75,000 ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவாரு. அப்படியே சம்பளம் வாங்கிட்டு உனக்கு மகளும் என்னது யாரும் சரப்பள்ளி கைத கரை வச்ச படுற திருநாடு பட்டு மணாரி பட்டு ஆரணி பட்டு இப்படி பட்டு படிவா கரை வச்சது கொண்டாந்து கட்டுவாங்க. போலீஸ்கார மாப்பிள்ள. என்ன ஏன் பாப்பா? போலீஸ்கார கவர்மெண்ட் சாப் ஏன் அவரு வேணான்ற? பிட்பாட்டுக்காரன் முள்ள மாறி முடிச்சவிக்கு கைத தெருப்பொறி
வரைக்கும் என்ன ஏமா கை இந்த மாதிரி குற்றவாளி எல்லாம் லாக்கப்ல தள்ளி அவன் புள்ள கையில வச்சிருப்பாரு லட்டி தள்ளி குத்துன்னு குத்து வருமா எங்க இந்தியா லாக்கப்ல நீ கை மாடுறது நிக்கிற அவரு நிக்க வச்சு குத்துவாரு உட்கார வச்சு குத்துவாரு புளிய வச்சு குத்துவாரு அவரு சௌகரியம் தான் முன்ன அவன் அதே நினைப்போட வீட்டுக்கு வருவாரு போலீஸுக்கு லீவே தரமாட்டாங்க இந்த நக்கி வேணும் எங்களுக்குள்ள குடும்பத்துல ஒரு தகரக்கார ஆகி போச்சுன்னா தகரக்கார இல்ல பிளாஸ்டிக் காரு அண்ணன் கைது அண்ணன் கைதுதான் வந்துருச்சுன்னா அவன் எங்கடி லாக்கப்ல எப்படி தள்ளி அடிச்சானோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்து என்ன குழி வச்சு குத்துவான் என்ன உட்கார வச்சு குத்துவான் அதனால போலீஸ்காரர் எனக்கு பிடிக்காது. ஐயோ இவனுக்கு நான் எங்கடா மாப்பிள்ளை பார்த்து விடுவேன் பாப்பா இனிமே வெளியில மாப்பிள்ளை பார்க்கறதா இல்ல நம்ம குடும்பத்திலே மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம குடும்பத்திலே ஆமா யாருன்னு கேக்குறியா கோட்டைக்கு பக்கத்துல அயன் குஞ்சரம் எலவனேசர் கோட்டை. ஆமா அந்த கோட்டைக்கு பக்கத்துல அயன் குஞ்சரம் மத்தலக்காரமா பாத்தியா 3 வச்சுக்கிறாரு பாத்தியா என்னது 3 வச்சுக்கிறாரு அடிக்கிறாரு ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் சம்பளம் கொடுக்குற அவருக்கு யாரு மத்தலக்காரமா ஆமாமா மத்தலக்காரமா மூஞ்ச பாருங்கம்மா ஏன் கையில நாளை பாத்தியா போறாரு கையில நல்ல கருப்பு காட்டுல கிடக்குற கீர்ப்பு இடம் பாக்குறேன் இந்த மாதிரி 2500 ரூபாய் சம்பளம் அவருக்கு உனக்கு நல்ல செமத்தியா போடுவாரு மத்தலக்காரமா அரை மணி நேரம் அது இன்னும் ஆரம்பிங்கன்னு சொல்லிக்கிறாரு. ஏன் ஒத்தி மாடுகிற சரி விடு நம்ம என்ன விடு சத்தம் போடுவாங்க கத்துனா கத்துட்டோம் இத என்ன நகைச்சுவை நல்லா சத்தம் போடாம இருந்தா நாங்க என்ன சொல்றோம் நகைச்சுவை என்ன கதை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லன்னு சொன்னா ஒவ்வொரு வீட்டுல ஒண்ணுக்கு இருந்த பாவனையா தெரியும். அது ஈரம் இது ஈரம் ஈரத்தோட ஈரமா கலந்து போயிடும். இதுதான் விடுதா சம்பளம் தான் போறீங்க நாங்க வாங்கிட்டு தான் போறோம். அதுக்கு என்ன கிடைக்குது என்ன அமைதியா இருக்குது உங்க கையில இருக்குது. நிகழ்ச்சி நடத்துக்கு தருத்து எங்க கையில இருக்குது. நீங்க சத்தம் போடாததான் நிகழ்ச்சி நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சூறா காரம் எல்லா வேஷமும் இருக்குது. எல்லாத்தையும் நாங்க கொண்டு இருப்போம். எந்த டைமுக்கு என்ன வேஷம் கொடுக்கணுமோ அதுதான் இருக்கிறோம். அதனால ஆமா விடிய மக்கள் அடிச்சுட்டு காலையில வீட்டுக்கு வரும்போது சும்மா வருவாரு மானங்கட்ட கோட்டை மானிட்டர் கோட்டை சாப்பிட்டு நல்லா பிசு பிசுன்னு வீட்டுக்கு வரும். நம்ம கூட எதுக்குடான்னு தெரியாது. இவன் போத கோளாறுல இவன் மத்தம் அடிச்சான் பாரு. ஆமா இதே நினைப்போட இதுதான் மத்தம் வாங்காட்டின்னு சொல்லி என்ன நிக்க வச்சு அடிப்பான். ஆமா எனக்கு படுக்க போட்டு அடிப்பான். ஆமா பாப்பா அதனால அடுத்தே கேட்டுருவான் மத்தல்கிட்ட. நானே மாப்பிளம் பார்த்துட்டேன். ஏதோ சல்யூஷன் பண்ணு. எங்க அண்ணன் கஷ்டப்படக்கூடாது. ஆமா எனக்காக அவரை கீரை போண்டா இல்ல ஹீரோ குண்டா வண்டிக்கு பேர் வச்சிருக்கோம். ஆமா ஹீரோ குண்டா அப்புறம் பெஜாஜி பெஜாஜி ராவல வந்து மேட்சிட்டு அந்த பெஜாஜி பஜாஜ் வண்டியா அந்த வண்டி வாங்க வேணாம். நானே மாப்பிள்ளை பார்த்துட்டேன். சல்யூஷன் மாப்பிள்ளை காட்டு காட்டு என்ன இப்ப இருக்கிற ஆம்பளை நம்ப முடியாது. அவரு ஹோட்டலுக்கு வேலை செஞ்சிருக்கோம். பரோட்டாக்கு மாவு பேரோட பேர நீ போய் காலமாட்டு மேல பசுமாடி ஏறுற மாதிரி இப்ப இருக்கிற ஆம்பளை பசங்கள நம்ப முடியாது. லவ் பண்ற வரைக்கும் குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலி கட்டி 3 நாத்து வண்டி கொண்டு எங்க நிறுத்தணும்? எங்க ஒயின் ஷாப்ல தோணும். என்னங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? சும்மாரி நானே அடிக்க பிடிச்சேன். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம்
பாட்டி ட்ரீட் பாட்டி பாட்டி ஆமா பாட்டி வச்சா நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அவன் கொஞ்சமா குடுறான்னா நான் கொஞ்சமா தான் குடிச்சேன் அப்படிமா எல்லாத்தையும் இப்படி விட்டுருவான் அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன தூக்க மாட்டேன் போறியா நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன பாப்பா ஐயோ ஐது போல உம்புறா பாப்பா ஆமா என்ன பாப்பா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவுக்கு வந்தேன் நான் ஒன்னையா கட்டிட்டேன் உள்ள வந்து